அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோரும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் புரிவானாக. நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், தாய்மார்கள், பிள்ளைகள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளையும் நோய்கள் இல்லாத வாழ்க்கையும் ஆஃபியத்தையும் சிகத்தையும் தந்து புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா குர்ஆன்ல பறைசாற்றுகின்றான், எல்லாரும் ஈமான் கொண்டது மட்டுமல்லாம என்ன செய்யணுமா, தக்வாவோடு நல்லோருடன் சேர்ந்திருக்கணுமா. அப்போ நம்ம இன்னைக்கு பெற 9ல் இருக்கிறோம். இதில் 8 நோன்பு நல்ல முறையில் முடிஞ்சு விட்டது. நம்ம அடுத்த செஞ்சிருக்கோம், இந்த 9வது பெறையில் இருக்கிறோம். நம்ம இத்தனை நாள் செஞ்ச அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா, நம்ம எப்படி செஞ்சிருக்கோம், எப்படி செய்யணும், அந்த மாதிரி உள்ள செய்தி செய்யறாங்க. தக்வாவின் அடிப்படை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பறைசாட்டுகின்றான், அதாவது நம்ம காலம் முழுவதும் நோன்பு வைக்கிறோம், இபாதத் செய்கிறோம், திக்ர் செய்கிறோம், இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்கிறோம். ஆனால் செஞ்ச நிறைய மக்கள் எங்கே இருக்காங்கன்னா நரகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க, என்ன காரணம்? அவங்க நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான 5 வக்து தொழுதாங்க, தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க, இபாதத் செய்கிறாங்க, தீன்ல இருக்கிறாங்க, வரையத்தா இருக்கிறாங்க, பேணுதலோடு இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய அமல்கள் தக்வாவுடன் இல்லை. அதாவது அல்லாஹ் வந்து குர்ஆன்ல 2 செய்தி சொல்றான், நல்லா கவனிக்கணும். அதாவது நம்ம அஸ்தக்ஃபிருல்லா சொன்னா போதும் அல்லாஹ் பக்கத்துல வரணும், அப்பேற்பட்ட அஸ்தக்ஃபிருல்லா வரணும். அப்படி வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். அதற்குள்ள ஒரு செய்திகள் தான் அல்லாஹ் குர்ஆன்ல 2 செய்தியை சொல்றான். இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அமல் செய்பவர்கள் இறையச்சத்துடன் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யறானா, அந்த அமலை ஏற்றுக்கொள்றானா. இப்போ நம்ம அமல் செய்யும்போது எப்படி அமலா இருக்கணும், தக்வாவோடு இருக்கணும், இஹ்லாஸோடு இருக்கணும், இறையச்சத்தோடு இருக்கணும். அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, இவங்களுக்காக அப்படி தொழுவது அது இஹ்லாஸ் கிடையாது. அப்படி அமல்கள் செய்வது அது இஹ்லாஸ் கிடையாது. அப்படி அல்லாஹ்விடத்தில் செய்வது அந்த நல்ல காரியம் என்பது ஈடுபடாது. நம்ம தொழுதோம், கடமை நிறைவேற்றினோம், ஆனால் அல்லாஹ் விட்ட அங்கீகரித்துவோமே ஆனால் பார்ப்போமே ஆனால் அது என்பது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்போ தக்குவா என்றால் என்ன? இமாம் பெருமக்கள் பெரிய சூஃபிமான்கள்லாம் வரலாற்று எழுதுறாங்க, இம்திசாலு அவாமிரு வ இஜ்தினாபு நவாஹி. அதாவது என்ன செய்யணுமா, அல்லாஹ் எதை ஏவனானோ அதை செய்யணும், எதை தடுத்தானோ அதை நம்ம என்ன செய்யணும், நம்மளும் தடுத்து இருக்கணும். இதுதான் இமாம் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்றாங்க, பல பேருடைய வரலாற்றில் கொண்டு வந்தது மட்டும் அல்லாமல் வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்போ நமக்கு வாழ்க்கையில உள்ளத்துல வசுவாசா ஏற்படும். நம்ம இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல போகலாமே, இந்த மாதிரி தேடலாமே, இப்படி அவர்களை பற்றி அவதூறு பேசலாமே, இப்படி அவர்களை பற்றி பொறாமை பேசலாமே, அவர்களை பற்றி இழிவு பேசலாமே, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கலாமே, இப்படி எல்லாமே உள்ளங்கள்ல வரும் பொழுது அப்ப நம்ம என்ன செய்யணுமா, எஜிதினாபு நவாகி, அல்லாஹ் இதெல்லாம் தடுத்திருக்கின்றான். நம்ம எல்லாரும் தடுத்து கொண்டு உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யறான், தக்வாவின் அடிப்படையில் இந்த அமல்களை கொண்டு வரான். இப்போ கண்ணியமான தாய்மார்களே, அப்போ நம்ம பாருங்களேன், உண்மையிலே தியாகம் பண்றோம், கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், சிரமப்பட்டு தொழுகிறோம், உட்கார முடியல, முட்டு வலிக்குது, ஒரு பக்கம் நிமிர முடியல, ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, முதுகுனா வலிக்குது, இப்படியெல்லாம் பல விதமான நமக்கு சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்க்காக தொழுகின்றோம் என்றால் அந்த தொழுகை ரப்பரத்தில் பதிவு செய்யப்பட வேண்டுமே. ஆனால் இஹ்லாசுன் தக்வல்லா, அல்லாஹ்வோட தக்வா இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் அது அமலாக மாறி அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. அப்போ கண்ணியமான தாய்மார்களே, அப்போ நீங்க இவ்வளோ சிரமப்படுறீங்க, இவ்வளோ தியாகம் பண்றீங்க, இரவு நேரங்களில் சகர் சாப்பாடு செய்றீங்க, தஹஜ்ஜுத் தொழுகிறீங்க, ரப்புகிட்ட கேட்குறீங்க, எப்படி இருக்கணும், நீங்க உள்ளங்களை நினைச்சு அல்லாஹ்னு கூப்பிடும் பொழுது அல்லாஹ் பக்கத்தில் வந்துடணும். அப்பேற்பட்ட தக்குவா நம்மகிட்ட இருக்கணும்.
நம்ம கையேந்திட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் தந்துடணும். அதாவது இந்த உலகத்துல மனிதர்களை யாருமே திருப்திப்படுத்த முடியாது, யாருடைய உள்ளங்களை நினைச்ச முடியாது. எவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சாலும் சரிதான், எவ்வளவோ இறங்கி போனாலும் சரிதான், எவ்வளவோ நிறைய தேவையான விஷயங்கள் செய்து பரிபூர்ணப்படுத்தினாலும் ஒருபோதும் ஒரு மனிதர்களையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதாக அண்ணல் ஹாத்திம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. நம்மளுக்கு அழகான ஒரு முன்னுதாரணமாக விளக்கிட்டாங்க. அப்போ திருப்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத்துடைய இறைவன் யார் என்றால் நம்மளுடைய இறைவன் தான். நம்முடைய இறைவனை திருப்திப்படுத்த முடியும், நம்முடைய இறைவனை காமிலாக்க முடியும், பரிபூர்ணமாக்க முடியும். எப்படி பரிபூர்ணமாக்க முடியும்? நாம் செய்யக்கூடிய அமல்களை பேணுதலாக வரையீட்டாக செய்தால், அவனுக்காக வாழ்ந்தால் மட்டும் போதும். அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தா போதும். நீங்க கஷ்டப்பட்டு 50 ரக்காயத்து 100 ரக்காயத்து 100 நோன்பு தொழணும் அவசியமே கிடையாது. 2 ரக்காயத்து தொழுதா இருந்துதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உங்க தொழுகை கபூல் செஞ்சிருவான். அப்புறம் நம்ம தொழுகை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்விற்காக இருக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்புறம் நம்ம நோன்பு எப்படி இருக்கணும்? அல்லாஹ்விற்காக இருக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நம்முடைய திக்ர், நம்முடைய சதக்கா, நம்முடைய ஜகாத்துடைய காரியங்கள், நம்முடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள், நம்முடைய எல்லா விதமான பேணுதலான காரியங்கள் எப்படி இருக்கணும்? தக்குவல்லா, அல்லாஹ்வுடைய தக்குவாவோடு இருக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு 10 ரூபா தர்மம் போட்டீங்கன்னா போதும், அல்லாஹ் அக்பர். அந்த தர்மம் எப்படி இருக்கும்? தக்குவாவோடு அந்த மனிதரிடத்தில் அடைவது மாத்திரம் மட்டுமல்லாமல் ரப்பிடத்திலும் அடைக்கின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு துஆ கேட்பாங்கன்னா, யா அல்லாஹ் நான் எப்படி நோன்பு வைத்த வண்ணமாக மௌத்தான துஆ கேட்கலாமா? உஸ்மான் நாயக் எப்படி எதிரியால கொல்லப்படும் பொழுது இஃப்தாருடைய நேரம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சாங்க கொல்லப்படுறாங்க, அவங்க சக்கராத்து போகும் பொழுது அவங்க மனைவி வந்து கேட்டாங்களாம், தண்ணீர் கொடுக்க வந்தாங்க. ஆனா உஸ்மான் சொன்ன வார்த்தை தெரியுமா? நான் இங்கு நோன்பு வைத்து எனக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்தில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நான் அங்கே கொண்டு நோன்பு திறக்க வேண்டும். அப்படியே ரூஹ் பிரிந்து விட்டது. இதுதான் தக்வா. ராபித்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா குர்ஆன் ஓதிக்கிட்டே மௌத்தான துஆ கேட்டாங்க. அப்படியே குர்ஆன் ஓதிட்டே செஞ்சாங்க. தாருல் ஃபலா என்ற அந்த ஆயத்தை ஓதும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே மௌத்தாயிடுறாங்க. இதுதான் ஈமான், இதுதான் தக்வா. நம்ம இந்த உலகத்திற்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்திற்காக பிரமிப்பிற்காக நாம் நம்முடைய அமல்களை கொண்டு வருவது அந்த அமல் இல்லை. அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் ரப்பிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதை ஒரே ஒரு சம்பவம் மனசு நிறைவு செய்வோம். ஏன்னா திக்ர் வரை ஓத வேண்டி இருக்குது. அதனால என்ன செய்வோம், நம்ம தேவையான செய்திகளை சுருக்கி கொள்றேன் இன்ஷா அல்லாஹ். நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு செய்தி நடக்குது. ஒரு பெரிய சாலிகை, ஒரு பெரிய நல்ல கவனிக்கணும், ஒரு பெரிய இபாதத்தான மனிதர். எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார், நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பார், திக்ரோடு இருப்பார், அல்லாஹ்வுடைய ஃபிக்ர்ல இருப்பார். எல்லாரும் பார்த்தா துஆ செய்யுங்க துஆ செய்யுங்க எல்லாரும் சொல்லுவாங்களாம். அவர் அப்பேற்பட்ட மனிதராக இருந்தார். அப்போ அவர் மௌத்தான பின்பு காண மின் அகலினார், நரக நெருப்புல அல்லாஹ் செஞ்சானா போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே யோசிக்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் சொல்றான், அவர் எங்க போயிருக்காரு? நரகத்தை போயிருக்காரு. உடனே மூசா, என்ன யா அல்லாஹ், எல்லாருமே சொல்றாங்களே அவர் நல்ல மனிதர், சாலிகான மனிதர், 5 நேரம் தொழக்கூடிய மனிதர், இபாதத்துடைய மனிதர், பேணுதலான மனிதர் சொல்றாங்களே, ஏன் அல்லாஹ் நரகத்துல போட்ட அப்படின்னு நினைச்சாங்களா? நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்களா. உடனே வீட்டில் போய் கேளுங்க. அவங்க மனைவிட்ட இறந்தவருடைய அந்த சாலிகான மனைவிட்ட கேட்குறாங்களாம், அந்த மனிதர் என்ன செய்தாரு, ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான்னு நினைச்சாங்க. மனிதர்கிட்ட கேட்குறாங்களாம். அப்போ அந்த மனைவி சொன்னாங்களாம், எப்பொழுதும் இரவு தூங்கும் பொழுது நபினா அந்த சாலிகான மனிதர் துஆ கேட்பாரா, தூபா இன்கான மா ஜாபி ஹக்கு மூசா. நபினா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய கொண்டு வந்த வேதம் ஹக்காக இருந்தால் அதை கொண்டு எனக்கு என்ன செஞ்சுக்கோ, கபூல் செய்துக்கோ என்பதாக அவர்கள் துஆ கேட்டாகலாம். அப்படி சொல்லும் பொழுது நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்னுடைய அமல் பெரிய அமல் என்பதாக ஒரு என்ற கர்வமும், நபினா மூசாவை ஈமான் கொள்ளாத காரணத்தினால் அவர் எவ்வளவோ அமல்கள் செய்தார், அந்த அமல் செய்த காரணத்தை அந்த அமல் செய்தாலும் அவருடைய முழு ஈமானும் தக்வாவும் இல்லாத காரணத்தினால் அவர் செய்த அத்தனை அமல்களுமே அல்லாஹ் செய்தான் நரகத்திலே போட்டு விட்டான்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து திரும்பதாக ஒரு மனிதர் இருக்கின்றார். அவருக்கு எப்ப பார்த்தாலும் கெட்ட விஷயமா பண்ணிட்டே இருப்பாரா, பாவமான காரியம் பண்ணிட்டே இருப்பாரா. நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த மனிதர் இறந்த பின்பு அல்லாஹ் சொல்றானா, கானமின் அஹ்லுல் ஜன்னா, இவர் எங்க இருக்கின்றார், சொர்க்கம் இருக்கின்றார். உடனே அல்லாஹ் நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வார்த்தை, என்னையா அல்லாஹ் இவ்வளவு கெட்ட காரியங்களா பண்ணி கொண்டிருக்கின்றாரு, எல்லோரும் கெட்டவர் என்று சொல்லுகின்றாரு, அப்படி இருந்தும் எதற்காக சொர்க்கத்தை போட்டார்கள் என்பதாக நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கேட்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய மனைவிடத்தில் கேளுங்க என்று சொல்லும் பொழுது அந்த மனைவி சொன்ன வார்த்தை, எப்பொழுதும் இரவு தூங்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அலா மா ஜா பில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த வாழ்க்கை, எந்த வாழ்க்கை கொண்டு வந்து தந்தியோ அதன் பக்கம் எல்லா புகழும் உனக்கே என்பதாக சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு இருந்தார். அல்லாஹ் என்ன செஞ்சார், அந்த நம்பிக்கை தக்வாவாக மாறியது. அவர் செஞ்ச ஒரே ஒரு அமல் தான் தக்வாவினால் அவர் சொர்க்கம் அடைந்தார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், தொழுதாலும் சரிதான், இவாத சின்னாலும் சரிதான், எப்படி இருக்கணும், அல்லாஹ்விற்காக இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அப்படி செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம பெருசா அமல் செய்ய தேவையில்லை, அவன் சொன்ன பரந்த சுண்ணத்தை மட்டும் பின்பற்றினா போதும். அவனுக்காக செஞ்சு பாருங்க, தக்வாவோடு செஞ்சு பாருங்க, அல்லாஹ் என்ன செய்வான், ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான் இன்ஷா அல்லாஹ். இதை கேட்டு முதல் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்மை நம் சமூகத்தையும் ஆக்கிய புரிவானாக. கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் ஒவ்வொரு திக்கராக இருந்தாலும் ஒவ்வொரு ஃபிக்கராக இருந்தாலும் தக்வாவோடு முறையில் கூட நசீபாக நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய அமல்களும் தக்வாவோடு நசீபாக்குவானாக. நம்முடைய காரியங்களும் தக்வாவோடு நசீபாக்குவானாக. எப்பொழுது தக்வாவோடு அவனை பார்க்கக்கூடிய நசீபை நம்ம எல்லோரும் நல்லா ஆக்கிய புரிவானாக. நல்ல துவாவோடு உங்களுடைய துவாவை ஆதரவு வைத்த வண்ணமாக உங்களுடைய வார்த்தையை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.